விதை என்னது? எதை பத்தி பேசுது? வசனம். என்னது? ஆண்டுடைய வார்த்தை. ஓகேவா? நிலம் எதான்? நம்மளுடைய இருதயம். ஓகேவா? சோ ஒரு இருதயத்தினுடைய கண்டிஷனை பொறுத்து ஆண்டுடைய வார்த்தையினுடைய பலன் மாறுது. வார்த்தை மாறவே இல்லை. தேவனுடைய வார்த்தை ஒண்ணுதான். அவர் பாரபட்சமே அவர் கிடையாது. ஓகேவா? ஒரே வார்த்தையை தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. எப்படி ஒருத்தருடைய இருதயத்தோட கண்டிஷன் இருக்கோ அதை பொறுத்து அதனுடைய பலன், அந்த வார்த்தை கொண்டு வருகிற பலன் ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் மாறுது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஓகே. சோ இதுல தானி சாயில், அதாவது முள்ளுள்ள நிலத்துல, அதுலயே மூணு ரீசன்காக முள்ளுள்ள நிலமா இருக்கு. வார்த்தை வருது. அப்ப என்னது? ஃபர்ஸ்ட் என்னது? உலக கவலை. ஹல்லேலூயா. உலக கவலை. ஆக்சுவலா பொதுவா நம்ம கவலைங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பார்சலாவே நம்ம அப்படியே அலோவ் பண்ணி இருக்கிறோம் இல்லையா? அதாவது உலகத்துல வாழ்க்கைன்னு இருந்தா கவலை இருக்கதான் செய்வோம். இங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உலக கவலை என்ன பண்ணுதா? தேவனுடைய வார்த்தை இருதயத்துல போற வார்த்தை இருக்கு இல்லையா, அதை நெருக்கி போடலாம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கவலைப்படுற மாதிரி விஷயங்கள் நடந்தா அவன் கவலைப்பட்டுதான் ஆகணும். இப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப கவலைப்படாமலே இருக்கலாமா? என்ன கேட்காதீங்கன்னு புரிஞ்சுட்டாங்க. என்ன தீஷ்ணி சொல்லுங்க. ஓகே. ஆனா இங்க என்ன சொல்லுதுன்னா, கவலை அந்த வார்த்தையை நெருக்கி போட்டுருமா. தேவன் கவலை உள்ள விதைகளை நம்ம இருதயத்துல விடக்கூடாதுன்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கவலை ரொம்ப நார்மலா பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம லைஃப்ல. ஆனா வசனத்து பிரகாரம் கவலை ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, வேர்ல்ட்லி சாரோ இஸ் டெத். உலகத்துக்கு ஏதுவான துக்கம் நினைக்கிறேன். உலகத்துக்கு ஏதுவான துக்கம் மரணமாகும். அப்போ சூழ்நிலைகள் வரலாம், நம்மளை சுத்தி துக்கப்படுத்துகிற சூழ்நிலைகள் வரலாம். ஆனா அந்த சூழ்நிலைகள் நம்மள துக்கத்துக்குள்ள கொண்டு போகாத படிக்கு நம்மளால ஆண்டுடைய வார்த்தையை இருதயத்துல காட் பண்ண முடியும். காட்னா என்னன்னா, காவலோட நம்ம ஃபர்ஸ்ட் வசனம் படிச்சோம் இல்லையா, எல்லா காவலோடும் உங்களுடைய இருதயத்தை காத்து கொள்ளுங்கள், அப்பொழுது